ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்திக்கு பிக் பாஸில் நடந்த அன்சீன் மூமெண்ட்ஸும் அப்புறம் எபிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களும் தான் பார்க்க போகிறோம். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்லேருந்து 4 ரவுண்ட் வரைக்கும் மாஸ்க் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வினோத் எலிமினேட் ஆனார். அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து வியானா அவங்கள வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பதிலாக அரோரா எலிமினேட் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் கம்மியாக தான் நேற்றுக்கு வந்து போச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வினோத்தோட மாஸ்க்கை வந்து எஃப்ஜே கையிலையும் ஆதிரை கையில் வந்து இன்னொரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டோட மாஸ்க்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டோட மாஸ்க்கை உள்ளே வைக்கிறதுக்காக வினோத் அவர் மாஸ்க்கை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து உங்களோட மாஸ்க்கை நாங்கள் டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, திவாகர் அவரும் விக்கல்ஸ் விக்ரம் அவரும் 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப என்னமோ எனக்கு என்ன அப்படின்னு வேடிக்கை பார்க்க போனவங்க மாதிரி லாஸ்ட்டாக இருந்த 2 மாஸ்க்கை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. ஸோ வியானா அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் பேசினா வந்து டு த பாயிண்ட் பேசுகிறாங்க அப்படின்னு நேற்றுக்கு பார்வதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க திவாகர் அவர்கிட்ட. அவங்க சொன்னது கரெக்டு. ஆமாம், வியானா அவங்க வந்து பேசுகிறதில்ல, எல்லா இடத்துலையும் பேசுகிறதில்ல. பட் பேசுகிற இடத்துல பாயிண்ட் வந்து கரெக்டாக வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வந்து அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டோட ரேஷன் அவங்க வந்து ஆக்சுவலாக ஆனியன் வந்து பீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாரு வந்து வெஜிடேரியன் போல். அவங்க வந்து எனக்கு பொட்டேட்டோ செஞ்சு கொடுங்க கிரேவி மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து இல்லை செய்ய முடியாது, ட்ரையாக தான் பண்ணி தருவோம், உங்களுக்கு வந்து நாங்கள் கிரேவிக்கு இவர் வந்து ஒரு ஐட்டம் காலையில் சொல்லுவார், அவருக்கு ஒரு வெங்காயம் தக்காளி எடுக்கணும், உங்களுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து எங்களோட ரேஷனில் வந்து ஷார்ட்டேஜ் வருது. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறது 7 மெம்பர்ஸ், இதில் இருக்கிறது 13 மெம்பர்ஸ் கிட்ட. அதில் இப்போ 2 பேர் போனதுனால 11 மெம்பர்ஸ். ஸோ இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரேஷனிங்கில் வந்து ஷார்ட்டேஜ் வருது. நேற்றுக்கு ஆனியனை எடுத்துகிட்டு போனப்போ விக்கல்ஸ் வந்து டென்ஷன் ஆகி என்ன பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ தூரம் பேசியிருக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. பட் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற விஷயத்த கண்டென்ட்டாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு நடந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அப்புறம் அன்சீனில் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.